வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டுக்கு நம்ம நினச்சி குடித்தா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம உடம்பு நல்லாகும்னு நினச்சி குடித்தா கண்டிப்பாக சரியாகும். வாங்க அது எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை பூசணிக்காய் தோல்லாம் சீவி சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்து ஜாரில் மாற்றிக்கலாம். கூட கொஞ்சம் போல் புதினா இலைகள்லாம் வந்து போட்டுக்க வேண்டியது தான். கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டாக எடுத்து தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் ஒன்று போடணும். வெள்ளரிக்காய் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி வந்து சின்ன துண்டாக தூளெல்லாம் சீவி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மிளகு போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் தயிரும் ஊற்றிக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன கப் அளவில் தயிர் ஊற்றிட்டு அதே கிண்ணத்தில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். கொஞ்சம் போல் கல்லுப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அடுத்து ஒரு ஜூஸ் போல் அதுக்கு வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்க வேண்டியதான். ஜல்ஜீரா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கலாம். சின்னதாக இஞ்சி துண்டும் வெண்பூசணி தோல் சீவி வச்சுருக்கோம், அதையுமே கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சிக்கலாம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் குடிக்க பிடிக்காது. தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி இந்த ஜூஸை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ வந்து பீட்ரூட் வச்சு, ஏன்னா குழந்தைங்களை சாப்பிடணும் விருப்பப்பட்டாங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் போல் பீட்ரூட்டும் 2 பேரிச்சம்பழமும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டும் கொஞ்சம் போல் புதினா இலைகள் போட்டுக்கலாம். போட்டு வெண்பூசணிக்காவையும் கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு அதே 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியது தான். இது எல்லாமே வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருந்தாலும் குடிக்கும் போது கரகரன்னு இருக்கும். அதனால் இப்போ நல்லா எல்லாத்தையுமே அடித்தாச்சு, வடிகட்டி எடுத்து வச்சாச்சு எல்லா ஜூஸையும். இப்போ கிளாஸில் மாற்றலாம். எல்லாத்தையுமே ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா வெயில் காலமாக இருக்குன்னா கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அரை லெமன் வந்து ஒரு கிளாஸ்லேயே விட்டுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்ட இதுக்கு வந்து ஜல்ஜீரா கொஞ்சம் போல் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பீட்ரூட்டுக்கு வந்து தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்புக்கோசம். எல்லா இதுலேயும் புதினா இலைகள் போட்டுக்க வேண்டியதுதான். நீங்கள் ஜலதோஷமே சளி பிடிச்சிருந்தா கூட இந்த ஜூஸ் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து ஒரு ஜூஸையும் ஊற்றி நல்லா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் நம்மளுக்கு எல்லாமே குணமாகும். வெயில் காலத்தில் நம்மளுக்கு தீராத தாகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்து குடிக்கும் போது நல்லாவே இருக்குது இந்த ஜூஸு. நம்ம நார்மலாக குடித்தா நம்மளுக்கு வெகுட்டும் பிடிக்காது. இதுவே நம்ம இந்த மாதிரி குடிக்கும் போது ஓரளவுக்காவது நம்ம குடிக்க செய்வோம். உடம்பு நல்லா ஆகுனா அது என்னவாக இருந்தாலும் குடிக்கலாம், தப்பே கிடையாது. ரத்தத்தையுமே நல்லா சுத்தமாக வச்சுக்க. தலை சுற்றலாம் இருந்தாலும் குடிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குடல் புழுலாம் நிறைய இருக்கும், அதுக்குமே இந்த ஜூஸ் குடித்தா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 3 டைப்பாக வந்து ஜூஸ் குடிக்கும் போது இன்னும் நல்லாவே இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.